Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard chapter 16 plant and animal hormonesல Wentz experiment பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல ஆக்சின் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படின்னா என்ன அண்ட் அது யார் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த ஆக்சின். ஸோ இந்த வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் வார்மோல்ட் வென்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டச் பயாலஜிஸ்ட். இவரோட பேர்ல இருந்து தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து பண்ணியிருக்காங்க வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. ஸோ இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆக்சினை வந்து டிஸ்கவர்ட் பண்ணது. அண்ட் ஆக்சின்னா என்ன, பிளான்ட்ல அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, அண்ட் அதோட எஃபெக்ட் என்ன, ஆக்சின் இருக்கிறதுனால என்ன பிளான்ட்ஸ்க்கு யூஸ் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் ரொம்பவே சிம்பிளா வந்து பண்ணியிருப்பாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா அவேனா சீலியாப்டர். சீலியாப்டர்னா என்ன அப்படின்றத நான் ஆக்சின் இன்ட்ரடக்ஷன் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதனால அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த டயக்ராமை பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவேனா சீலியாப்டைல இருக்கிற டிப் ரீஜியனை ரிமூவ் பண்றாரு. அதாவது இந்த டிப் ரீஜியனை கட் பண்ணி எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிப் ரீஜியனுக்கு அப்புறமா எந்த ஒரு ஒரு growth-ஓ ப்ராக்ரஸோ எதுவுமே வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டிப் ரீஜியனை கட் பண்ணதுனால வந்த ரிசல்ட் இதுதான். எந்த ஒரு ப்ராக்ரஸும் எதுவுமே வளரல. அதான் ரொம்ப ஜென்ரலா சொல்ல போனா அப்படிதான் நடந்திருது. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது ஒரு செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அகர் பிளாக்க வந்து எந்த இடத்துல கட் பண்ணாரோ அந்த இடத்துல பிளேஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அகர் பிளாக் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அகர் பிளாக் அப்படின்றது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ரெட் ஆல்கேல இருந்து உருவாக்குன ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், ஒரு பாலிசாக்கரைடால உருவான ஒரு பொருள் தான் இந்த அகர் பிளாக். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாலிடிஃபைங் ஏஜென்ட். அதாவது இத நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும் அது சாலிடா மாத்தக்கூடிய டெண்டன்சி வந்து இந்த அகர் பிளாக்குக்கு இருக்கு. ஸோ எந்த இடத்துல அவர் கட் பண்ணாரோ அந்த இடத்துலயே இந்த அகர் பிளாக்க பிளேஸ் பண்றாரு. இந்த அகர் பிளாக் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. எப்படி அவர் கட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அகர் பிளாக் வந்து அந்த டிப்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம்க்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா அந்த அகர் பிளாக் எந்த அகர் பிளாக் அவர் வந்து அந்த டிப் ரீஜன்ல வச்சாரோ அந்த அகர் பிளாக்குக்கு மேல எந்த டிப் ரீஜனை அவர் கட் பண்ணாரோ அந்த டிப் ரீஜனை என்ன பண்றாருன்னா பிளேஸ் பண்றாரு. ஓகேவா? அதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க he discarded the tip and placed this agar block on the decapitated coleopter. இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த கட்டான சீலியாப்டைல இருந்து அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வளரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த அகர் பிளாக்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்படி உருவான ஒரு விஷயம் தான் இந்த ஆக்சின். ஸோ இந்த ஆக்சின் மூலமா தான் சீலியாப்டைலோட growth வந்து நடக்கிறதுக்கு இந்த ஆக்சின் தான் வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதான் வந்து சீலியாப்டைல். இந்த சீலியாப்டைல் ரீஜியன்ல இந்த டிப் ரீஜியன் என்ன பண்றாங்க அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதான் வந்து இந்த கட் டிப் ஆஃப் சீலியாப்டைல். கட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு growthமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அகர் பிளாக் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்றாரு. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு growthமே எனக்கு காமிக்கல. பண்ணதுக்கு அப்புறமா இந்த அகர் பிளாக்ல எந்த டிப்ப வந்து
கட் பண்ணாரோ, அந்த டிப்ப வந்து அந்த அகர் பிளாக்ல வச்சதுக்கு அப்புறமா, வச்சுட்டு அந்த கட் பண்ண ரீஜியன்ல பிளேஸ் பண்றாங்க. நான் சொன்னத வந்து டயகிராமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குரோத் வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது மூலமா இது வந்து ஆக்ஸின் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டூ க்ரோ அப்படின்றது அர்த்தம். ஸோ இவ்ளோ தான் பார்த்தீங்கன்னா, வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப ஈஸியான அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் கேட்டகரி. இந்த டயகிராமோட நீங்க மென்ஷன் பண்ணி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட நீங்க வந்து உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்ஸரா நீங்க வந்து எழுதணும். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.